நம்முடைய தந்தையாகிய இறைவிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த காலை வேளையில் அச்சாள் இளமகளிர் ஞாயிறாக அனுசரித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் திருச்சபையின் அனைத்து இளமகளிரையும் மகளிரையும் திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பங்களையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பாதத்திலே வணங்கி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பணிகள் திருச்சபைக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் திருச்சபையினுடைய வளர்ச்சியில் இளமகளிருடைய பங்களிப்பு பெரிய ஒரு தூணாகவும் இருக்க நீங்கள் திருச்சபையோடு தொடர்ந்து உங்களுடைய ஊழியத்தில் இணைந்து பணி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே சிறப்பு செய்தி கொடுக்க சிறப்பு வேத பகுதிகளை எதையும் நான் தெரிந்தெடுக்கவில்லை. காரணம், இயல்பாகவே இந்த நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டின் பகுதி ரூத்தினுடைய சரித்திர புத்தகம். அதில் இருக்கிற பாத்திரங்கள், கேரக்டர்ஸ், குறிப்பாக அதில் இருக்கிற பெண்களுடைய கதாபாத்திரம் மிகவும் சிறப்பு மிக்கது. எனவே அதிலிருந்து இந்த நாளிலே இளமகளிர் செய்தியாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, இங்கே வாசித்து சுருக்கமாக நாம் தியானிக்க 1-2 வசனங்களை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். ரூத்தினுடைய சரித்திர புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். அதற்கு ரூத், நான் உம்மோடே வராமல் உம்மை விட்டு திரும்பி போகும்படி என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என் ஜனம், உம்முடைய தெய்வம் என் தெய்வம். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கேயே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு எதுவும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள் என்பது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல்ல நான் குற்றப்ப திருச்சபைக்கு அடியெடுத்து வைத்தது ஒரு அறுவடை திருநாள் ஆராதனை. அந்த அறுவடை திருநாள் ஆராதனையில அருள் திரு ஜான் பெர்னார்ட் ஷா ஐயர் அவர்கள் என்னை அழைத்து, அண்ணா ஒரு கதா காட்சி நடத்துங்கன்னா சிறப்பு நிகழ்ச்சி என்று சொன்னபோது, பெத்லகேம் திருச்சபையிலே தான் அப்பொழுது நடத்தி முடித்த ஒரு சரித்திர பகுதியை நான் கதா காட்சியமாக இதே இடத்துல நான் நடத்தினேன். உங்களுக்கு அது நினைவு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த கதா காட்சியத்தினுடைய கதைக்கரு இந்த ரூத்தினுடைய புத்தகத்திலிருந்து தான் எடுத்தேன். அது ஒரு பாடல் வழி, கதா காலட்சேப வழியிலே அதை உங்களுக்கு நான் சொன்னேன். அதே போல இப்பொழுது சொன்னால் நேரம் உங்களுக்கு அதிகமாகிவிடும். ஆகினாலே அதில் இருக்கிற சில குறிப்பாக இளமகளிருக்கு பொருத்தமுடைய ரூத்தினுடைய ஒரு வாழ்க்கை வரலாற்றின் பின்னணியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 2 கிராமங்களுக்கு இடையே நடந்த ஒரு சம்பவம். ஒன்று பெத்லகேம் என்கின்ற ஒரு அழகிய கிராமம், இன்னொன்று மோவாப் என்கின்ற ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு கிராமம். இந்த 2 ஊர்களிலும்
நடுவில் ஒரு சவக்கடல் இருக்கிறது. இந்த சவக்கடலை ஒட்டி ஒரு யோர்தான் ஆறு பயணம் பண்ணுகிறது. இந்த பக்கத்திலே இஸ்ரவேல் தேசம், அதாவது அந்த பெத்லேகம் பகுதி உள்ளிட்ட நகரம். இந்த சவக்கடலுக்கு அந்த பக்கத்தில் ஒரு தேசம், அது மோவாப் தேசம். இப்படி 2 இடங்கள் இருக்கிறது. இந்த மோவாப் தேசம் பார்த்தால் அந்த மோவாப் தேசத்தின் ஒரு சூழல் என்ன என்றால் அது ஒரு வறட்சியான ஒரு தேசம். ஆனால் இங்கே உங்களுக்கு தெரியும், பெத்லேகம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு, அங்க செழுமை. ஆனால் மோவாப் என்று சொன்னால் பஞ்சத்தின் வீடு என்று அர்த்தம். அப்படியே நேர்மாறான ஒரு ஊர். இந்த சூழ்நிலையில அந்த மோவாப் தேசம் சற்று திடீரென்று ஒரு செழிப்பாக மாறுகிறது. ஆனால் பெத்லேகம் அந்த பகுதிகள் பஞ்சத்திலே வறட்சியின் பிடியிலே செல்லுகிறது. அப்பொழுது அங்கிருந்து ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய தலைவன் எலிமெலேக்கு, அவனுடைய மனைவி நகோமி, அவனுடைய 2 பிள்ளைகள் மக்லோன், கிலியோன், இவர்களை அழைத்து கொண்டு பஞ்சம் பிழைப்பதற்காக உணவு தேடி அவர்கள் மோவாப் தேசத்துக்கு வருகிறார். மோவாப் தேசத்திலேயே தங்கி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் 2 மகன்களுக்கும் திருமணம் முடிக்கிறார்கள். மக்லோன் மனைவி ஓர்பால், அவனுடைய கிலியோனுடைய மனைவி ரோத். இந்த மோவாப் தேசம் என்று சொன்னேன் இல்லையா, இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது. அது இல்லாத வீடு, பஞ்சத்தின் வீடு. அந்த ஊருக்கு இன்னொரு ஒரு சூழல் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னா, சமுதாயத்தில் மிகவும் புறக்கணிக்கப்பட்ட, வெறுக்கப்படுகிற ஒரு தேசம் அது. என்ன என்று சொன்னால், அந்த ஊர் பகுதியிலே வாழ்கிறவர்கள் எல்லாம் விபச்சார பரம்பரையை கொண்டவர்கள். பாரம்பரியமாக விபச்சார தொழில் செய்கிற ஒரு மக்கள் வாழ்கிற ஒரு ஊர். அது மட்டுமல்ல, யெகோவா கடவுளை விட்டுவிட்டு அவர்கள் வேற்று கடவுள்களை, அந்நிய தெய்வங்களை வணங்குகிற ஒரு மக்கள். ஒழுக்க நெறி தவறி அறநெறி கெட்டு வாழ்ந்த ஒரு மக்கள் கூட்டம். அந்த ஊரில் கடவுளை நம்பி, கடவுளை பற்றி பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எலிமெலேக்கு, நகோமியினுடைய குடும்பம் கடவுள் தேசத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு வருகிறது. அந்நிய தேசத்துக்கு வந்து உணவுக்காக வந்தார்கள், பஞ்சமழைக்கு வந்தார்கள் என்றால் கூட அங்கே இருக்கிற அந்நிய தெய்வங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனுடைய விளைவுதான் 2 பையன்களுக்கும் அங்கேயே பெண் பார்த்து திருமணம் முடிக்கிறார்கள். ஏதோ சாப்பிடுறதுக்கு போனோமா வந்தோமா அப்படின்னு இல்லை. கடவுளை விட்டு வெகு தூரம் விலகி நிற்கிறார்கள். கடவுளுக்கு விரோதமான மக்களுடைய குடும்பத்தில் பெண் எடுக்கிறார்கள். நிலைமை அப்படியே தலைகளாக மாறுகிறது. என்ன தலைகளாக மாறுகிறது? எலிமெலேக்கு இறந்து போகிறான். 10 ஆண்டுக்குள் 2 பையன்களும் இறந்து போகிறார்கள். இப்ப அந்த தாயும் மருமகள்களும் இப்ப விதவைகளாய், அனாதைகளாய் தனித்து நிற்கிறார்கள். பஞ்சமழைக்கு வந்த இடத்துல, வாழ்வு பெறுவதற்காக வந்த இடத்துல வாழ்வு இழந்து நிற்கிறார். இனி என்ன செய்ய போவது தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி என்ன? கடவுள் அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே பெத்லேகேமிலே கடவுள் செழுமையை கொண்டு வந்திருக்கிறார். எனவே இவர்கள் மறுபடியும் அந்த ஊருக்கு போவதற்கு ஆயத்தப்படுகிறார். அப்ப நகோமி யோசிக்கிறார், நாமும்
நம்ம ஊருக்கு போகலாம், இந்த பெண்கள் இந்த ஊர் தானே, இங்கே இருந்திருக்கோம், நம்ம கூட வந்தால் என்ன பிரயோஜனம், அந்த பெண்கள் போய் வேற ஆண்களை திருமணம் செய்து கொண்டு வாழட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்க, இல்லை நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம், நல்ல மாமியார் நல்ல மருமகள், நம்ம குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமா அவங்க இருக்கிறாங்க. இந்த மாமியார் மருமகளை வச்சுதான் இங்க சினிமா உலகமே ஓடுது, டிவியே அதில் தான் ஓடுது, சீரியல்கள்லாம் அதில் தான் ஓடுது, நாடகங்கள்லாம் அதில் தான் ஓடுது. மாமியாரை எப்படி ஒழிச்சிடலான்னு மருமகளும், மருமகளை எப்படி ஒழிச்சிடலான்னு மாமியாரும் திட்டம் போடுறாங்க பாரு. இந்த திட்டம் தான் பயங்கரமா 100 வாரம் ஓடுது, 200 வாரம் ஓடுது, 365 நாள் ஓடுது. அடுத்த நாள் என்ன, அடுத்த நாள் என்ன சாகச்சலாம் இல்லையா, நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வருது. குடும்பத்துல மாமியாருக்கு மருமகளுக்கு இருக்கிற அந்த அன்பு உறவு என்பது பாருங்க, அந்த பெண்களுடைய வாழ்க்கையை வீணடிக்க விரும்பாமல் அந்த பெண்களுடைய நலனுக்கான ஏற்பாடுகளை நவமி செய்கிற பொழுது அந்த மருமக்கள் சொல்றாங்க, இல்லம்மா நான் உங்களை விட்டு நாங்க எங்க போறது, நான் உங்க கூடவே வந்துடுவோம். இல்லைம்மா என் கூட வந்து உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது, நீங்க போய் திருமணம் பண்ணி வாழுங்க. ஒன்று அழுந்து பார்த்துட்டு அந்த ஓர்பாளன்றோ போயிட்டா அவங்க ஊருக்கு, அம்மா ஊருக்கு போயிட்டான். அப்போ ரூத்து கிட்ட கேட்குறா, அம்மா நீ ஊருக்கு போயிடு அப்படின்னு சொன்னா, அந்த ரூத்து தான் இப்போ நான் வாசித்த அந்த பகுதியில் சொன்ன செய்திகளை சொல்லுகிறேன். நான் ஏன் போகிறேன், என்னை நீ வற்புறுத்தக்கூடாது, நான் உங்க கூட தான் வருவேன். அந்த அம்மா சொல்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு செய்தி. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன, நான் நீ போகும் இடத்திற்கு வருவேன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள், நீ எங்கே சாக விரும்புகிறாய் அதே இடத்துல நானும் சாகு, அவ்வளவுதான், இனியும் உன் கூட தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வாழ்ந்தாலும் உம்மோடு தான், அப்படிதானே பாடுறோம் இல்லையா ஒரு பாட்டு, மரித்தாலும் உம்மோடு தான் அப்படின்னு. ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன செய்யறோம், நகோமியை போல எலிமெலேக்கை போல வறட்சி பஞ்சம் கஷ்டம் வரும்போது கடவுளை விட்டுட்டு வேற ஒரு இடத்தை தேடி ஓடுறாங்க இவங்க. சங்கீதத்துல நாம் வாசிக்கிற பொழுது எத்தனையோ செய்திகளை கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டே வருகிறார். 33ஆம் சங்கீதத்துல 18, 19 வசனங்களை வாசிக்கிற பொழுது பஞ்சம், வறுமை, தனிமை போன்ற சூழ்நிலைகள் வரும்போது நம் கடவுளை விட்டு, கடவுள் பேர்ல இருக்கிற நம்பிக்கையை விட்டு விலகாமல் இருக்கிறது, கடவுளுடைய பலத்தை சார்ந்து வாழ்வது என்பதற்கான ஒரு அழைப்பை சங்கீதக்காரன் கொடுக்கிறார். ஆனால் அந்த கடவுள் மேலே இருக்கிற பலத்தை விட்டுவிட்டு ஒரு தேசத்தின் மீது நம்பிக்கை வைத்து புறப்பட்ட பயணம், வாழ்வதற்கு போன குடும்பம் வாழ்க்கையை தொலைத்து போய் திரும்ப சொந்த ஊருக்கு வர விரும்புகிறது. அன்பானவர்களே, இந்த ரூத் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தோழி அப்படின்னு அர்த்தம், ஃப்ரெண்டு, தோழி. இன்னொரு அர்த்தம் இருக்கிறது திருப்தி, இன்னொரு அர்த்தம் இருக்கிறது புத்துயிர் ஊட்டு. ரூத்ன்ற பேருக்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்குது. சரியா, ரூத்துக்கு அர்த்தம் இருக்குது, எலிமெலேக்குக்கு அர்த்தம் இருக்குதா? இருக்குது. எலிமெலேக்குன்னா இறைவன் என் அரசன் என்று அர்த்தம். நகோமி அப்படின்னா அவங்களே சொல்றாங்க இன்பம், இனிமை அப்படின்னு அர்த்தம், இனியவள் அப்படின்னு அர்த்தம். சரி, மக்லோனுக்கு கிளியோனுக்கு இருக்குது அர்த்தம் இருக்குது. மக்லோனுக்கு என்ன அர்த்தம்? சோர்வு, நோய் அப்படின்னு அர்த்தம். நோயின்னு ஒரு 200 பேர் வச்சுக்குவாங்களா? வச்சுக்கிறோம். கிலியோன் அப்படின்னா என்ன? அவருக்கு அர்த்தம் தேய்வு, மெலிவு அப்படின்னு அர்த்தம். ஓர்பாள் அப்படின்ற பேருக்கு அர்த்தம் இருக்குதா? இருக்குது. அவள் பேருக்கு அர்த்தமே என்ன? திரும்பி சென்றவள் அப்படின்னு அர்த்தம். திரும்பி சென்றாளா? மாமியார் விட்டு திரும்பி சொந்த ஊருக்கு போயிட்டார்.
இந்த அர்த்தங்களை உடையவர்கள். ரூத்து சொன்ன தோழி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில நடக்கிற திருப்பு முனை என்பதுதான் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. மோவாபிய பெண்ணா இருக்கிறவள், விபச்சார பாரின் கொண்ட வம்சத்தில் பிறந்தவள், இவருடைய வயிற்றில, இவருடைய தலைமுறையில, இவருடைய வம்சத்துல இந்த முறையில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பாரம்பரியத்துல, யெகோவாவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாத பாரம்பரியத்தில் இருக்கிற இந்த ரூத்தினுடைய வம்சத்துல உலக மீட்பராகி இயேசுவை கடவுள் கொண்டு வருகிறார். இயேசுவினுடைய முப்பாட்டி யாரு? ரூத்து. அது எப்படி என்பதை நான் சொல்றேன். இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில நடந்த இந்த திருப்புமுனை எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு பொருத்தமுடைய ஒரு காரியமாக இருக்கிறது. நகோமி நற்பண்புகளில் பக்தியில் சிறந்தவளாய் இருந்தாலும் அந்த நகோமியை விட 100% சிறந்தவளாக ரூத் மாறுகிறார். ஏன்? தன்னுடைய வழிபாட்டை விட்டு, தன்னுடைய கடவுளை விட்டு, தன்னுடைய ஜனத்தை விட்டு உண்மை தெய்வமாக யெகோவாவை தன்னுடைய ஜனமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பண்புள்ள மருமகளாக மாறுகிறார். தவறான பரம்பரையில் இருக்கிற நான் இனி தவறான பரம்பரையின் பெண்ணாக இல்லை, உண்மையான கடவுளுடைய பெண்ணாக, கடவுள் ஜனத்திற்கு பரம்பரைக்கு நான் உரிமையாளனாக மாறப்போகிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை திசை திருப்புகிறார். நமக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ரூத். நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற இக்கட்டுகள், துன்பங்கள், வறுமைகள், வேதனைகள், தனிமைகள், இழப்புகள், இவர்களின் மத்தியில யாரை நான் பலமாய் கொள்ளப் போகிறேன்? என்னையா, என்னுடைய பரம்பரையா, அல்லது என்னுடைய சுய கௌரவத்தையா, அல்லது என்னுடைய சுய அதிகாரத்தையா, அல்லது என்னுடைய பணத்தையா, அல்லது என்னுடைய பலத்தையா? இல்லை. ஆண்டவர் அழைப்பே அதுதான் அழைக்கிறார். என்ன தெரியுமா? நீ உன் முழு பலத்தோடு என்ன செய்யுமா? உன் முழு ஆத்மாவோடு என்னை அன்பு செய்யும், என் மீது பற்றுவை. அப்போ அந்த பற்றுதல், நகோமியுடைய வாழ்க்கையில இருந்த அந்த பற்றுதல் ரூத்தை மாற்றுவதற்கு அது ஒரு தூண்டுகோலாக அமைந்தது. ரூத்தினுடைய வாழ்க்கை மாறுவதற்கு நகோமியுடைய பக்தி ஒரு தூண்டுகோலாய் மாறினது. நகோமியுடைய நற்பண்பு ஒரு தூண்டுகோலாய் மாறினது. இன்னைக்கு என்னுடைய நற்பண்பு இவரை மாற்றிதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? அவங்க அப்பா அம்மா மாதிரியே பண்றாமா அவன் பையன், அவன் பொண்ணு. என்ன பண்றாங்க அவங்க அப்பா அம்மா? நல்லது பண்ணாங்கன்னா பிள்ளைகள் அதே நல்லது செய்யுது, கெட்டது பண்ணாங்கன்னா அப்படியே கெட்டது எது பண்ணுது. அப்பா அம்மா என்ன தப்பு பேசுதோ அதே பிள்ளைங்க தப்பு பேசுது, கெட்ட வார்த்தை பேசுனா அதுவும் கெட்டதா பேசுது, நல்லதா பேசுனா அது நல்லதா பேசுன்னு. அவங்க பொறாமப்பட்டாங்கன்னா பிள்ளைங்களும் பொறாமப்படுது, அவங்க வெக்கப்பட்டாங்கன்னா பிள்ளைங்களும் வெக்கப்படுது. இவங்க எதிர்த்து பேசணும், அதை இவங்களும் எதிர்த்து பேசுறாங்க. பெற்றோர்கள் வழியில அது அப்படியே என்ன ஆகுது? அப்படியே பரவுது, வருது அப்படியே. ஆனால் இங்க கைவிடப்பட்ட தனிமையா இருந்த சூழ்நிலையில இப்பொழுது அவர்கள் பலம் கடவுள் மேலே இருக்கிறது. அந்த பலத்தை நாம் பார்க்கிற பொழுது கடவுள் தகுதியற்றவருடைய வாழ்க்கையில நுழைந்து அவருடைய வாழ்க்கையை தகுதிப்படுத்துவதுதான் கிருபை என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. அதற்கு நகோமி ரூத் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார். அவருடைய நற்பண்பு. அந்த அம்மா சொல்லுது, நீ வாழணுமா, நீ போ, நான் வாழ்க்கை முடிச்சு தொலைச்சு போ, எனக்கு என்ன இது, நான் போய் ஏதோ அங்கே எங்கள் ஊரில் போயிட்டு ஏதோ கஞ்சி கூட குடிச்சிட்டு நான் பொழைச்சிக்கிறேன், நீ போமா. அந்த அம்மா என்ன சொல்லுது, நான் போக மாட்டேன், நீ எங்க போறியோ அங்கதான் நான் வருவேன், உன் ஜனம் தான் என் ஜனம், உன் கடவுள் தான் என் கடவுள். அப்படியே அந்த நற்பண்புகளில ஒருவருக்கொருவர் சளைக்காமல், ஒருவருக்கொருவர் அன்பை விட்டு கொடுக்காமல், ஒருவருக்கொருவர் அந்த நட்பை
நீ எனக்கு பாதுகாப்பு, நான் உனக்கு பாதுகாப்பு, நமக்கு பாதுகாப்பு, கடவுள் இருக்கிறார், போலாம் வா. அந்த அம்மா நீங்க பாருங்க, ஊருக்குள்ள போகும்போது அங்க ஊராரெல்லாம் என்ன சொல்றாங்க, ஆச்சரியப்பட்டு, என்ன இது நகோமியா, இது நகோமி வந்துட்டா போல திரும்புவோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா என்னன்னு சொல்றது தெரியுமா? என்னை எதுக்கு நகோமின்னு கூப்பிடுறீங்க, என்னை மாறான்னு கூப்பிடுங்க. ஏன்? இனியவளாய் அவள் இல்லை, இன்பமாய் அவள் இல்லை. நகோமி என்ற பெயருக்கு அர்த்தத்துக்குரிய வாழ்க்கை அவள் இடத்துல இப்ப இல்லை. எதுவுமே இல்லாத கைவிடப்பட்டவளாய், அனாதியாய், அடுத்த வேளை சாப்பாடுக்கு என்னன்னு தெரியாது அந்த ஊர்ல வந்து நிக்கிறா. மருமகளும் கூட நிக்கிறாங்க. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. இந்த நகோமி கூட ஒரு அழகான பெண் வந்திருக்கிறா, வயசு பொண்ணு இருக்கிறா, இவ யாரு தெரியல, நகோமியா நகோமியான்னு கேட்கறாங்க எல்லாம். அப்ப அந்த அம்மா சொல்லுது, என்ன நகோமின்னு சொல்ற, என் பேரு மாறான்னு கூப்பிடுங்க, ஏன்னா கசப்பு, நான் என்னுடைய வாழ்க்கையை தொலைத்து நிற்கிறேன், நிர்கதியா நிற்கிறேன். ஆனால் தனிமையானவர்களுக்கும் கடவுள் வீடு வாசல் ஏற்படுத்துகிறார். தனிமையானவர்களுக்கும், பஞ்சத்தில் இருக்கிறவர்களுக்கு, வறுமையில் இருக்கிறவர்களுக்கு கடவுள் திருப்திகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கிறார் என்பதை இவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். ஜீவனுள்ள கடவுளின் வார்த்தை மீது கட்டப்பட்டவர்களாய் இப்பொழுது தன்னுடைய சொந்த ஊருக்கு அவர்கள் வருகிறார்கள். கடவுள் நம்ம கைவிட்டுட்டாருன்னு எத்தனையோ நேரத்தில் நம்ம புலம்புறோம், என்னை கைவிட்டுட்டாரு கடவுள். ஆனா அந்த பாடலை நம்ம பாடும்போது நமக்கு ஒரு தைரியம் வரும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடும். யார் என்னை கைவிட்டாலும், யாரும் கைவிடுறது, எல்லாரும் கைவிடுறது தான் இருக்கிறாங்க நம்மளை. இப்போ இந்த உலகமே ஒருத்தர் நான் வாப்பா, நான் குச்சி உன்னை தூக்கி மேலே வர்றோன்னு சொல்றாங்களே யாராவது, வா நான் போனா போதுங்கிற, நீங்க வேற ஏன்பா ஏங்கன்னு பாருங்க இல்லையா? சொல்லுவாங்க, ஒரு நகைச்சுவைக்காக ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த நண்டு டப்பாவை, நண்டை பிடிச்சி டப்பாவில் போட்டு அமெரிக்காக அதை மூடிட்டு போயிடுறான், சைனாக்காரனா அதை மூடிட்டு போயிடுறான், இந்தியாக்காரன் மட்டும் திறந்தே விட்டுக்கிறான். எல்லாம் கேட்குறாங்க, என்ன நண்டு அது வெளியே போயிருப்போதியா? அவன் சொன்னா, இது இந்திய கடவுளை பிடிச்சி நண்டு, எந்த நண்டு வெளியவே போகாது. ஏன்? ஒரு நண்டு மேலே ஏறும்போது அடுத்த நண்டு கீழே இழுத்து விட்டுருவாங்க. நீங்க நல்லா பாருங்க, நண்டு எல்லாம் அப்படிதான் செய்யும், கீழே இழுத்து விட்டுருவாது, ஒண்ணுமே மேலே வெளியவே போகாது. அப்படியெல்லாம் மனிதன் கைவிடுவான், ஆனால் கடவுள் கைவிடுவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் கடவுள் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன செய்வார், அவரை நம்மளை கை தூக்கி எடுத்துருவார். கரங்களினாலே என்ன செய்வார், தாங்குகிறவர். அதனாலதான் நம்ம உங்க கிருபை தான் என்ன தாங்குகிறதுன்னு பாடுறோமே தைரியமா, நம்பிக்கை எல்லாமே பாடுறோம், நம்பிக்கையோடு தான் பாடுறோம். ஆகினால இன்றைக்கு ரூத்துடைய வாழ்க்கை பெண்குலத்திற்கே ஒரு பெருமை சேர்க்கின்ற ஒரு வாழ்க்கை. அந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? நியாயாதிபதிகள் காலம் அது. பெண்கள் பேசுவதற்கான காலம் கிடையாது, பெண்கள் நடப்பதற்கான காலம் கிடையாது, பெண்கள் அங்கே வெளியே நடமாடுவதற்கான காலம் கிடையாது. இங்க நடக்குது, இந்தியாவில் நேற்று நடந்தது, நீங்க பாத்தீங்களா? ஆப்கானிஸ்தானுடைய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சர் தாலிபானுடைய ஆட்சி, அவரா இந்தியாவுக்கு வந்துகிறார், பிரதமரை பார்க்கிறாரு, உள்துறை அமைச்சரை பார்க்கிறாரு. 2 நாட்டு மந்திரிகளை உட்காந்து பேசுறாங்க. அவங்க சொல்றாரு, அவரு பெண் நிருபர்கள் யாரும் உள்ள அலௌடு கிடையாது, பெண் நிருபர்கள் யாரும் உள்ள அலௌடு கிடையாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல என்ன நிலைமை, பெண்கள் படிக்க கூடாது, பெண்கள் தெருவில் நடக்கக்கூடாது, சுண்டு விரல் கூட வெளியே தெரியக்கூடாது, அந்த அளவு கட்டுப்பாடுகள் அங்கே இருக்கிறது. பெண்களுக்கான முன்னேற்றத்துல ஒன்றும் இல்லை, அந்த அரசு அமைஞ்ச உடனே டிவியில சேனல்ல ஒளிபரப்புறாங்க, தாலிபான்கள் ஆட்சி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது ஒரு பெண்ணு. அந்த பெண் நிருபர் அந்த சொல்லினுக்கும் போது உள்ள நுழைஞ்சு அடிச்சு எல்லாத்தையும் உடச்சி வெளியே போட்டாங்க. என்னன்னா, பெண்கள் டிவியிலே வரக்கூடாது, பேசக்கூடாது. இப்போவே அப்படின்னு சொன்னா யூத காலத்துல எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பெண்கள் சமுதாயத்துல ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில பெண்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற காலத்துல, பெண்களை ஒரு இனப்பெருக்கத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிற காலகட்டத்துல, உலகத்தின் மீட்புக்காக ஒருவரை பெற்றெடுப்பதற்கான ஒரு கருவியாக ரூத்தை கடவுள் தெரிந்தெடுக்கிறார் சொன்னா, அங்கே தகுதி இல்லாதவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற தகுதியை, கிருபையை நாம் என்ன என்று சொல்லி வர்ணிக்க முடியும். கடவுளுடைய அன்பு எவ்வளவு பெருசு. பிரியமானவர்களே, ரூத் நகோமி மாமியார் மருமகள்கள் ஒருவருக்கொருவர் துன்பத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள், அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள், ஜனங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள், கடவுளை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு விசுவாசத்தை பகிர்ந்து கொண்டு ரூத் இஸ்ரவேலின் கடவுளை தன் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இப்பொழுது பாக்கியவதியாக ரூத் மாறுகிறாள். இளமகளிரே, கர்த்தரை உங்கள் தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவதிகளாய் மாறுங்கள். அதனால்தான் பிரசங்கி 12:1 சொல்லுகிறார், வாலிபு பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வாலிபு பிராயத்துல தான் நமக்கு பலவிதமான சோதனைகள், பலவிதமான பலவீனங்கள் எல்லாம் வரும். நான் சில நேரத்துல தனிமையில் உட்காந்து யோசனை போது நினைப்பேன், இங்க சர்ச்சில் உட்காந்தும் போது, அங்க வெளியே வாசல்ல உட்காந்தும் போது, வீட்டுல தனிமையா இருக்கும் போது யோசனை, என்னடா ஆட்டான நீ வாலிபருத்துலடே, என்னென்ன தப்பு பண்ணிக்கிற, என்னென்ன கெட்ட வார்த்தை பேசுகிற, என்னென்ன கெட்ட சவகாசம் நடத்துகிற, எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ பைபிளை தூக்கி எப்பறம் வந்து யோசித்து பாருங்க. அற்பம் தூசு ஒன்றுக்கும் உதவாத குப்பைகளை கடவுள் என்ன செய்வார்? அர்ப்பணி குழுவிலிருந்து ஏழையை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கடவுளின் தேவன். நாமே நம்மை உயர்த்துகிற கடவுள் நகோமியை உயர்த்துகிறார். நகோமியுடைய வாழ்க்கையில மருமகளின் வழியாக அவனுடைய பரம்பரைக்கு என்ன பேரு? ரூத்தினுடைய பரம்பரைக்கு உபச்சார சந்ததி. இனி அப்படி இல்லை, மீட்பரின் சந்ததி. ஒரு புது வாழ்க்கை அங்கே அவர்களுக்கு வருகிறது. அந்த புது வாழ்க்கை என்ன? இந்த ஊருக்கு வந்த உடனே அடுத்தது சாப்பாட்டுக்கு வழி வேணும்ல. அப்ப நகோமி சொல்றாங்க, இந்த ஊர்ல வயல்ல எங்கேயாவது தானியம் கிடைக்கிறது பாரு. அப்ப அந்த ஊருக்கு அந்த அம்மா போகுது, உள்ள போகுது. வார்ப்போதுமே அறுவடை காலம். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம பேசணும் அதை பற்றி. ஏழைகளுக்கு கொஞ்சம் என்ன செய்யணும்? அறுப்புல கொஞ்சம் விட்டுட்டு போகணும். அந்த மாதிரி விட்டுட்டு போய் கீழே கிடக்கிற, சிந்தி கிடக்கிற அந்த கோதுமை பதர்களை, அந்த கோதுமை ஒவ்வொன்றா விழுந்து கிடக்கிற அந்த கதிர்களை இந்த அம்மாவை பொறுக்கிறதுக்கு போறாங்க. அப்போ ஒரு வார் கோதுமை ஒரு நிலத்துல அறுவடை நடக்குது. இங்க போறாங்க. அங்க போய் அதை பெருக்க ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கிறவர் கேட்கிறாரு, அம்மா யாரும்மா நீ ஊருக்கு புதுசா இருக்கிறிய, எந்த ஊர், நீ என்ன விஷயம், உன்னை இதுவரையிலும் இந்த ஊர்ல பார்த்து தெரியலையே. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நாங்க இந்த ஊர் இல்லை, ஆனா என் மாமி இந்த ஊர் தான், நகோமி அவங்க பேர் இருந்தான்னா. நகோமியா? ஓ சரி சரி சரிம்மா. அவன் போன இடம் யாரு இருக்கிற நிலம்? போவாஸ் என்ற ஒரு நிலக்கிழாருடைய, அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் பேரு போவாஸ். இப்ப அந்த போவாஸ் வராரு. வரும்போதே பார்க்கலாம், அழகான ஒரு பெண் நம்ம நிலத்துல, அது வேலை செய்யல, பின்னால இருக்கிற கதிர்களை பெருக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய அழகான பெண்ணை நான் இதுவரையும் பார்த்தது இல்லையே, யாரா இருக்கும்? வேலைக்காரனை கூப்பிட்டாடே, யாருப்பா அந்த அம்மா புதுசா இருக்குது? அது சொன்னா, ஐயா நகோமி இல்லை. ஆமா, அந்த நகோமி வந்துட்டாங்க திரும்ப, அவங்க மருமகனா இது. அப்புறம் அவங்க மருமகன், அவங்க வீட்டுக்காரர், அவங்கெல்லாம் இறந்துட்டாங்களா ஐயா? இந்த 2 பெண்மணிகள் வந்துருக்காங்க, ஒரு விதவைகள், அனாதைகளை போல இருக்கிற அந்த மக்களை கடவுள் பாருங்க அப்படியே கொண்டு போய் உச்சத்தில் வைக்கிறார். போவாசை ரூத்துக்கு மனம் முடிக்கிறார்கள். இந்த போவாஸ், அவருக்கும் ஒரு பேருக்கு அர்த்தம் வேணும் இல்லை, இறைவன் வல்லவர் என்பது போவாஸ் பேருக்கு அர்த்தம்.
இறைவன் வல்லவர் என்பதை போவாசுடைய வாழ்க்கையிலே கடவுள் நிரூபிக்கிறார். போவாஸ் ஓபேத் என்பவனை பெற்றெடுக்கிறான், ஓபேத் ஈசாயை பெற்றெடுக்கிறான், ஈசாய் தாவீதை பெற்றெடுக்கிறான், தாவீதின் வம்சத்தில் வந்த யோசேப்பு இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறார். மத்தேயு 1:5 நீங்க அதை வாசிக்கலாம். அந்த வம்ச வரலாறு நீங்க பாருங்க. ரூத்துனுடைய பேரு உள்ள நுழைஞ்சிச்சு. அவனுடைய வம்சம் எப்படிப்பட்ட வம்சம்? உபச்சார வம்சம், எந்த பட்டியலிலும் சேராத வம்சம். ஆனால் இன்றைக்கு 2000 ஆண்டுகளாய் அந்த வம்சத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம ரூத்தினுடைய வாழ்க்கை அப்படியே கடவுளால் புரட்டி போடப்பட்டது. இந்த உலகத்தினுடைய விடுதலையாளனாய், மீட்பராய், ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியை பெற்றெடுக்கின்ற ஒரு வம்சத்துக்கு முப்பாட்டியாக ரூத்தை கடவுள் தெரிந்தெடுக்கிறார். அன்பானவர்களே, கடவுளுடைய கருவியாய் நாம் வாழ்வதற்கு தான் அழைக்கப்பட்டது. நகோமி கடவுள் மேல பற்றுறுதியாக இருந்தார். சரித்திரத்தில் காலம் மார்ட்டின் லூத்தர் சாத்திரார் அதுல பற்றுறுதியிலே இருந்தார். நான் இங்கதான் இருப்பேன், நான் கடவுள் மேலதான் பற்றுறுதியா இருப்பேன். கடவுளுடைய அந்த பற்றுறுதி விசுவாசம் என்கின்ற கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட என்னுடைய விசுவாசம் இன்றைக்கு நகோமி, ரூத்து, போவாஸ் இவருடைய குடும்பத்துல செயல்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்பட வேண்டும். நகோமி, ரூத்தினுடைய நற்பண்புகள், அன்பு செலுத்துதல், விட்டு கொடுத்துதல், அதுல எல்லாம் வந்துச்சு. வயதானவளை பராமரிக்கின்ற ஒரு பொறுப்பை ரூத்து பெற்றுக் கொள்கிறார். பெற்றோர்களை பராமரிக்கிற பொறுப்பை ரூத்து பெறுகிறார். வாலிப பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களை பராமரிங்கள். உங்கள் பெற்றோர்களுடைய சொல்படி வாழுங்கள். உங்கள் பெற்றோர்களுடைய அந்த எண்ணத்தை, பெற்றோருடைய நம்பிக்கையை கேள்விக்குறியாக்காதீர்கள். பெற்றோர்களுக்கு அடங்கி, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாலிபன் தன் வழியை எதிரால் சுத்தம் பண்ணுவான், அவருடைய வசனத்தை காத்து கொள்வதனால். அப்ப இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எது? கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய நம்பிக்கை, கடவுள் பலம். இவைகள் அத்தனையும் ஒன்று தோன்றி உலகத்தினுடைய குடும்பங்களுக்கு, குடும்ப விசுவாச வளர்ச்சிக்கு, குடும்பத்தில் நற்பண்புகள் வளர்வதற்கு நகோமி, ரூத்தினுடைய குடும்பம் நமக்கு ஒரு முன்னுதாரணமாய் குடும்பமாக இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் கடவுள் பலத்தோடு வாழ்கிற பொழுது எந்த சூழ்நிலையிலிருந்து கடவுள் நம்மை விடுதலையாக்குவார், எந்த சூழ்நிலையிலிருந்து கடவுள் என்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நான் வீழ்ந்தாலும் கடவுள் என்னை, அதனால்தான் நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார். வறுமை, பஞ்சம், கஷ்டம், துன்பம், கடன் பிரச்சனை, நோய்வாய் எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்துல வந்து சொல்லு. ஆண்டவர் மேல முழு பலத்தோடு இரு. ஆண்டவர் உங்களை எல்லாவற்றையும் வல்லமையாய் ஆசீர்வதிக்கிறவராய் நன்மையை தர விரும்புகிறார். ரூத் இஸ்ரவேலை கடவுளை தெய்வமாய் கொண்டார். சங்கீதக்காரன் அடிக்கடி நான் சொல்ற வசனம், அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கடவுளுடைய பேரை நான் அறிந்திருக்கிறதுனாலேயே அவர் என்னை உயர்ந்த அடைக்கல, ரூத்தை இப்போ உயர்ந்த அடைக்கலத்துல வைத்தார். உன்னையும் வைப்பார். உன் விசுவாசத்தை, உன் பலத்தை அவர் மீது வை, உன் நம்பிக்கை அவர் மீது வை. படிக்கிற பிள்ளைகள் கல்வி ஞானத்துக்கு கடவுளை சார்ந்திருங்கள். நான் வாசித்த அந்த பகுதியில சொல்லுகிறார், கடவுளுடைய ஞானம் நமக்கு எங்க வருது? அவருக்கு பயப்படுகிறதுல வந்து. அப்போ நகோமி, ரூத் வாழ்க்கையில முக்கியமான ஒரு செய்தி நாம் கவனிக்க வேண்டியதுன்னா, மாமியாருக்கு பயந்து வாழ்ந்து பாருங்க. மாமியாருக்கு பயந்து வாழ்ந்து பாருங்க. அப்ப நீங்க வாலிப பிள்ளைகள் ஒரு நாளைக்கு மருமகள் ஆகலாம், ஒரு நாளைக்கு மாமியார் ஆகலாம் இல்லையா? மாமியாரா இருக்கிறவங்க மருமகளை நேசிக்கிறது எப்படி? மருமகள் மாமனார் நேசிக்கிறது எப்படி? இதுக்கெல்லாம் நீ ரூத் சரித்திரத்துக்கு போயிடணும். அவருடைய நற்பண்புகளை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொண்டு நமக்கு தேவையான காரியங்களை யாவே கடவுள்
வறியவர்கள், எளியவர்கள், கைம்பெண்கள் இவர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறார். நாமும் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல, நம்முடைய சபையில, நாம் வாழ்கிற சூழல்ல இருக்கிற சமூகத்தில் இருக்கிற வறியவர்கள், எளியவர்கள், விதவைகள், அனாதைகள் இவர்களை பாதுகாக்கின்ற மேலான பணியை நாம் செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். மருத்துவ உதவிகளை செய்ய ஆரம்பித்திருக்கிற நமக்கு இந்த நற்பண்புகளில் ஒன்றுதான், இந்த ரூத் நகோமியுடைய நற்பண்புகள்ல ஒன்றுதான் நம்முடைய சபையினுடைய மருத்துவ உதவி செய்கிற பணி. இது போன்ற பல பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் செய்வோம். வறியவர்களை நேசிப்போம், எளியவர்களை உயர்த்துவோம், கல்வியிலே பின்தங்கிய பிள்ளைகளுக்கு கல்வியை புகட்டுவோம். அதற்காக தான் நம்முடைய நிறுவனங்களில் பாடசாலைகள் இருக்கிறது, அதற்காக தான் நம்முடைய நிறுவனங்களில் ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய வழியில நற்பண்புகளை நாம் சுமந்து கொண்டு நகோமி ரூத்தினுடைய அந்த விசுவாச பாதையில நாமும் கடவுளை பின்பற்றி வாழ தூய் ஆவியானவர் நம்மை வழியெடுத்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றையும் மேலான தேவ சமாதானம் நம்ம இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமீன். ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம்.